ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாரி கிரியேஷன். நம்ம பேஜில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, செக்டு பேட்டர்ன் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ணி அவங்க டவுட் என்னை கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன், ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பையே நம்ம ஸ்கேலால் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போடும்போது எப்படி போடுவாங்க அப்படின்னா, ரஃப்பாக கையால் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டோம் அப்படின்னா, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ டைமண்ட் ஷேப் போடக்கூடாது. ஸ்கொயர் ஷேப் அப்படிங்கும்போது ஸ்கொயராக தான் இருக்கணும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப் வேணுமா, எந்த ஷேப்பில் அதாவது எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ 1 இன்ச்சில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இன்விடேஷன் கார்டு இருந்தால் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எத்தனை இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இப்படி பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச் 4 சைடுமே 4 சைடு ஒரே இன்ச்சில் இருக்கணும். 1 இன்ச்னா 1 இன்ச் தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்கொயர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி 4 சைஸும் ஒரே 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். ஸோ கார்னர் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி ரெண்டுத்தையும் பண்ணோம் அப்படின்னா நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் 4 பக்கமும் ஒரே சைஸில் இருக்குது அப்படின்னா, நம்ம ட்ரையாங்கிள் பண்ணும்போது இந்த சைடு எந்த சைடுமே நம்மளுக்கு கேப் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை என்ன பண்ணணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை 1 தான். ஸோ அது மட்டும் 1 மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நீங்கள் ஜரி த்ரெட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெறும் ட்ராயிங் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜரி த்ரெட் போட்டு நம்ம ஒரு பார்ட்ரு போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்ட்ரு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேல் இங்கே வைக்க முடியாது. ஏன்னா இங்கே லைன் இருக்கும், அதாவது டிசைன் இங்கே இருக்கும். இது மேலே இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நல்லா வரும், கூட இங்கே சரியாக வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கடகடன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு இது நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே போல் அப்படியே பக்கத்தில் வச்சு திருப்பி இதை இப்படி ஒரு ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே பண்ணிக்கணும். இது சின்ன ஸ்கொயராக இருந்தாலும் சரி, பெரிய இதை விட பெருசாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க இப்படி வைக்கும்போது கரெக்டாக அந்த இன்ச்சஸ் கரெக்டாக அந்த இது வந்துடும். இப்போ இங்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதான் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகணும். அப்போ இங்கே எத்தனை இன்ச்சஸ் அப்படின்னு நமக்கு சரியாக தெரியல, இல்லை பண்ண முடியாதுன்னா உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இந்த டாட், சரிங்களா? இங்கேருந்து இந்த டாட் இப்படி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ
ஃபுல்லாக வந்து சமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தது இன்னொரு இன்ச்சு, இன்னொரு இன்ச்சு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 இன்ச். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னது வந்து இப்படி தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு இன்ச்சஸ் வந்து வேணும், தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஷேப்புக்கு வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்க ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம இப்படி போட்டுறோம். போட்டாச்சா? இப்போ இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணி தான் போட முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச், அடுத்தது இங்கே ஒரு 1 இன்ச், அதே போல் இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இந்த எட்ஜ்லேருந்து இப்போ இந்த எட்ஜ் மார்க் போட்டாச்சு, ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ், நெக்ஸ்ட்டு இங்கே இந்த சைடு இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி தான். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து 1 இன்ச், அடுத்து 1 இன்ச், அதே போல் இந்த சைடு அதாவது எண்டில் இங்கேருந்து இங்கே 1 இன்ச், இங்கே ஒரு 1 இன்ச், அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்கேல் வச்சுட்டு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது எல்லா சைட்லையுமே ஒரே மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது, சாரி வந்து டைமண்ட் மாதிரி இருக்காது. சரிங்களா? ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது இந்த அளவுக்கு இப்போ 1 இன்ச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து இந்த அளவுக்கு 1 இன்ச்சு வரைக்கும் இந்த அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குனாலும் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் பீட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி போடுங்க. இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஆரி ஒர்க்கில் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.